ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழே இந்த ப்ராக்டிக்கல் லைஃப், அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும். முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபதேசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொண்டதன் மூட வாழ்க்கை முடிகிறதில்லை. ஏன்னா சில பேருக்கு அது இருதயத்து வரைக்கும் வரலை, அறிவில் இருக்குது, மூளையில் இருக்குது, இருதயத்து வரைக்கும் வரலை. ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்ட சத்தியங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாற வேண்டும். இதைத்தான் நம்ம ரோமர் புத்தகத்தில் பார்க்குறோம்ல. முதல் 11 அதிகாரம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை ரொம்ப அழகாக எழுதின பவுல் 11வது அதிகாரத்திற்கு அப்புறம், அதாவது 12, 13 அதிகாரங்களை படிக்கும் பொழுது ஒரு நடைமுறையில் இதை எப்படி அபியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு காரியமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது நம்ம ஒரு ராஜாவுக்கு கீழே, ஒரு அரசாங்கத்துக்கு கீழே ஒரு நல்ல கிறிஸ்தவ குடிமகனாக நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் பல பேரை குறித்து நம்ம படித்தோம். எஸ்ராவை குறித்து பார்த்தோம், தானியேலை குறித்து பார்த்தோம், கடைசியாக நெகேமியாவை குறித்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதாவது இப்படி சின்சியராக வாழ்ந்தால் ஒரு புகழ்ச்சி அடையக்கூடிய இடத்துக்கு நம்ம வர முடியுமா, அல்லது ராஜாவையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அந்த வசனத்தில் என்ன பவுல் எழுதும் பொழுது, ரொம்ப 12:3 எழுதும் பொழுது, நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் எழுதுறாரு. அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய சூழல்ல செய்ய வேண்டிய கடமைகளால நீ சரியா செஞ்சனா கண்டிப்பா உனக்கு புகழ்ச்சி உண்டாகும்பா. ஒரு வகையில இந்த அரசாங்கமே அந்த காரியத்தை செய்யணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தபடி ஒரு அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருக்கிறவனை பனிஷ் பண்ணணும். தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் அதையும் தாண்டி என்ன செய்யணும்னா, செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செய்யறவனை ரிவார்டு பண்ணவும் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். சரி, இது ஒருவேளை இந்த அரசாங்கம் ரிவார்டு பண்ணதா இல்லையாங்கிறத விட்டுடலாம். இந்த அரசாங்கத்தை யார் ஏற்படுத்தினா அப்படின்னு பார்த்தா, நியமித்தது தேவன் இல்ல. இந்த முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது தேவனே எல்லா அதிகாரத்தையும் நியமிச்சிருக்கிறாரு. நியமிக்கப்பட்ட அதிகாரம் தேவனாலே அன்றி வரல. அப்போ எல்லா அதிகாரத்தையும் தேவன் நியமிச்சார் அப்படின்னா, இப்போ எல்லா காரியத்திலும் நான் பெர்ஃபெக்டா இருந்தேன் அப்படின்னா, தேவனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா ரிவார்ட் பண்ற நேச்சர் தானே. ஒருவேளை மனுஷன் எனக்கு புகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காம இருக்கலாம், நான் நல்லா எல்லா காரியத்திலும் சரியா இருந்தாலும். ஆனா தேவன் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? எல்லா விஷயத்திலும் சரியா இருந்தாலும் சரி புஷ்பராய் எல்லாத்தையும் சரியா இருக்க இருந்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் உயர்த்துவா? ஒருவேளை அந்த லோக்கல்ல இருக்க மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ் யாராவது உயர்த்துறாங்களா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வேற என்னப்பா பண்ண முடியும் நானும் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை, இவங்களை வச்சதே அவர் தான். இல்லை, இவங்களுக்கே அவர் தான் பாஸ். அப்போ இவங்க உயர்த்தலை அப்படின்னா அடுத்து யாரு கைக்கு இந்த பெட்டிஷன் போகணும்? அவர் கைக்கு தான் பெட்டிஷன் போகும். ஏன்னா அதான் ஹையரார்க்கி இல்லை. அப்போ எனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஒருவேளை இந்த அரசாங்கம், இந்த அரசின் கீழே இருக்கிறவங்க என்ன புகழ்ச்சியான இடத்துக்கு கொண்டு வரட்டாலும், அல்லது நாட்டுக்கே பயன்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வராம இருந்தாலும், கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா நிச்சயமாக அந்த புகழ்ச்சியை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே காரியத்தை நம்ம 1 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் நிறைய காரியங்களை பார்த்தோம். அதான் ஃபேவர் ஃப்ரம் த கிங், ஃபேவர் இன்னும் சொல்லப்போனால் எப்படி ராஜ்யமே திரும்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கையை அன்றைக்கு பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு நம்ம நிறைய பேர் எஸ்ராவோட வாழ்க்கையை பார்த்தோம், நெகேமியோட வாழ்க்கையை பார்த்தோம், தானியேலோட வாழ்க்கையை பார்த்தோம். எஸ்ரா குறிப்பாக நெகேமியோட வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது 2 காரியத்தை நான் கடந்த எபிசோட்ஸில் அவங்களுக்கு சொன்னேன். ஒன்று, பாரமுள்ள இருதயம். அவனுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. சொன்ன உடனே 4 மாதம் அது அவனை நெருக்கி ஏவன அந்த காரியத்தை பார்க்குறோம். 2வது, அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு அதே நெகேமியோட வாழ்க்கையிலிருந்து என்ன ஃபேவரை பெருசாக பண்ணாரு? சரி, இவர் நெகேமியா கேட்குறாரு, நான் எங்கள் ஊருக்கு போகணும் சார், ஊருக்கு போய் அந்த நகரம் சீரழிஞ்சு கிடக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணணும். சரிப்பா, நீ கேட்குற காரியம் என்ன அப்படின்னா ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு திருப்பி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து, நெகேமியா 2வது அதிகாரம் 5வது வசனம், அடியேனுக்கும் அது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி, பட்டணத்தை கட்டணும், ஒரு சிட்டியை ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சிறக்குறை சொல்றாரு. பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். யூதா தேசமா தம்பி? இங்க இருந்தது எவ்வளவு தூரம் தெரியுமா? நீ போயிட்டு நீ எப்போ வருவ? இன்னைக்கு போயிட்டேன்னா
இப்போ ஒருவேளை ஃப்ளைட்டுன்னா போயிட்டு அடுத்து எப்போ டிக்கெட் போடலன்னு கேட்கலாம். நீ போகிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியலையே, போய் நீ அங்கே சேர்ந்து திருப்பி அங்கேருந்து எப்படிப்பா அங்கே வருவேன், ஐத்தண்டிக்கு எனக்கு யார் பானை பாத்திரக்காரனா இருப்பா, உனக்கு எதாவது பேக்கப் இருக்கா, வேற யாராவது ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறியா, சரி ட்ரெயின் பண்ணி வச்சாலும் நம்பிக்கைக்குரியவனா, ஏன்னா ஏற்கனவே சொன்னல இது ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி ஜாப் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு வகையான வேலை இது. அப்போ நீ பாட்டு போயிட்டுன்னா அடுத்து யாருப்பா வருவா, இப்போ தான் நீ ஷிஃப்ட்டுக்கே வந்திருக்க. ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னேன், கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நெகேமியா எந்த மாசத்துல தகவல் வந்துச்சு, கிஸ்லேயு மாசத்துல தகவல் வந்துச்சு. அப்பவும் அவர் அரண்மனையில் தான் இருந்தார். ஆனால் எப்போ வேலைக்கு வந்தார், நிசான் மாசத்துல தான் வேலைக்கு வந்தார். அப்போ ஏறக்குறைய 4 மாதம் கழிச்சு தான் வேலைக்கு வர்றாரு. இப்போ இந்த 4 மாதம் கழிச்சு 4 மாத காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடக்குது. எப்போ நீ இவ்வளோ நாள் அங்கே தானப்பா இருந்த, இப்போ தானே நிசான் மாதத்தில் தான் வந்திருக்கே செஞ்சுருக்கேன், வந்த அன்னைக்கே லீவ் கேட்டால் என்னப்பா அர்த்தம், இப்போ எப்படி நான் ஒன்று அனுப்புறது, இப்போ தான் ஒருத்தர் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிருக்கா, திருப்பி எப்படி உள்ளே கொண்டு வர முடியும், வேற ஆள் வேற தேடணுமே, இப்படியெல்லாம் ராஜா கேட்ட மாதிரி தெரில. ஃபேவர் புகழ்ச்சி என்ன நினச்சி பாருங்களேன். பிதாக்கள் இருந்த அந்த தேசத்துக்கு நான் போகணும், அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கும்போது இன்னொரு அடுத்த செக்கு ஒரு வசனம், அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தால். இது எதுக்கு இந்த இடத்துல எழுதியிருக்காங்கன்னா என்னுடைய கற்பனை இது. பேசிக்கா எல்லா ராஜாவும் எல்லா நேரத்தில் சுயமா முடிவெடுப்பாங்களான்னு தெரியல. இன்னைக்குமே நிறைய ஊரில் அப்படிதான் நடக்குது. அதான் சொல்லுவாங்க, ஒரு நல்ல வசதியான ஒரு நல்ல ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு தம்பதியிட்ட போயிட்டு உங்கள் முடிவுகள்லாம் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா அவர் சொன்னார், எல்லா மைனர் டிசிஷனும் அவள் எடுத்துருவா, சின்ன சின்ன முடிவுகள்லாம் அவள் எடுத்துருவா, பெரிய முடிவுகள் மேஜர் டிசிஷனாக இருந்தால் தான் அதை நான் எடுப்பேன், இப்படி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அவங்க திருப்பி கேட்டாங்க, கடைசியாக நீங்கள் எடுத்த மேஜர் டிசிஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் அந்த மனைவிட்ட பார்த்துட்டு, நமக்கு அப்படி ஒரு மேஜராக ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல அப்படின்னாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அப்படி ஒரு மேஜர் டிசிஷனை எடுக்கவே இல்லையாமா அப்படின்னு அர்த்தம். பேசிக்காக எந்த டிசிஷனும் இவர் எடுக்கலை, எல்லாத்தையுமே அந்த அம்மா தான் எடுக்குது. ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் இந்த பெயல்செபூல் கதையை படித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐயா துக்கமாக இருந்தோன்னா அடுத்து அந்த அம்மா தான் வேலை செய்கிறத பார்க்குறோம் ஆகாப் ராஜா வாழ்க்கையில். இங்கே இந்த அம்மாவும் பக்கத்தில் இருக்குது, ஆனால் அங்கே ஒன்றும் நடக்கலை. மேபி அவங்களுக்கும் இவனை பற்றி தெரிஞ்சிருந்துச்சான்னு தெரியல. இது என்னுடைய புரிதல், என்னுடைய கற்பனை. ஒருவேளை இந்த நெகேமியா அந்த ராஜஸ்திரியும் நோ சொல்லவே இல்லைங்க. சரி, இப்போ அடுத்தவர் கேட்குறாரு, ராஜா சரி எவ்வளோ நாள் போகும்பா, எப்போ திரும்ப வருவ அப்படின்னா எவ்வளோ நாள்னு சொன்னானுங்க இல்லை. ஏன்னா அதில் எப்படி இருக்கு அப்படின்னா, இவ்வளவு காலம் செல்லும் என்று ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. கண்டிப்பாக இது ஒன்றும் 2 days ப்ரோக்ராம் இல்லை. ஏற்கனவே அங்கே வாழை கட்டினதே 52 நாள் நமக்கு தெரிய வருது. எவ்வளோ தூரம் வந்தார், எவ்வளோ தூரத்தில் போனார் நிச்சயமாக தெரியல. எத்தனை மாதங்கள் ஆச்சு நமக்கு தெரியல. ஆனால் இங்கே ராஜா கோஹெட், நீ போயிட்டு வாப்பா, போயிட்டு வான்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு சித்தமாக இருந்ததுன்னு உடனே அடுத்த கேள்வி, ராஜா அப்படியே போகும்போது இந்த ஒவ்வொரு ஊராக கடந்து போனோம், எல்லாரும் எனக்கு டோல் ஃப்ரீயாக கொடுத்து எனக்கு மட்டும் கொஞ்சம் இந்த ஒரு லேனை கிளியர் பண்ணி விட்டாங்கன்னா நான் அப்படியே போயிட்டே இருப்பேன் ராஜா, தடையே பண்ணாத மாதிரி. இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துல இமிக்ரேஷன் செக் மாதிரி போட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பானுங்க, ஒரு லெட்ரு கொடுத்துட்றீங்களா, எப்போ நீ கடந்து போகிற இடத்துல நிறைய தேசாதிபதிகள் இருப்பாங்களே, ராஜா ப்ளீஸ் ராஜா, சரி ரைட்டு, அந்த லெட்டரையும் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்து. அப்போ எத்தனை லெட்டர் கையெழுத்து போட்டார், எத்தனை லெட்டர் சீல் போட்டார் தெரியல. இது ஃபேவர். இதையும் தாண்டி அடுத்த ஃபேவர் என்ன அப்படின்னா, ராஜா அப்படியே போகும்பொழுது அங்கே எங்கள் ஊரில் மர வேலை ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு தேவையான மரங்கள்லாம் வேணும். எதுக்குப்பா மர வேலை? இல்லை, அரணுக்கு கதவு வைக்கணும், அதுக்கப்புறம் நகரத்தை அலங்கத்தினுடைய வேலைக்கும் மரம் வேணும், அப்புறம் பைதவே நானும் அங்கே தங்கியிருப்பேன்ல, எனக்கும் ஒரு வீடு கொஞ்ச நாள் இந்த தங்குறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்கு தேவையான வீட்டு வேலைக்கும் தேவையான மரங்கள்லாம் வேணும். இதெல்லாம் நான் ஆசாப்பட்ட வாங்கிக்கிட்டோமா, ஏன்னா அவர் தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அஃபேர்ஸு, அவர்கிட்ட மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா மரத்தெல்லாம் வாங்கிட்டுமா, சரி அதுக்கும் ஓகே. போகிற வழியில் ஃபுல்லாக டோல் ஃப்ரீ, எந்த என்கொயரியும் கிடையாது, இமிக்ரேஷன் செக் ஃப்ரீ, அங்கே எந்த ஸ்டாப்பிங்கும் கிடையாது. அப்புறம் வீட்டுக்கு மரம், அலங்கத்துக்கு மரம், அரணுக்கு மரம், மொத்த ஃபாரஸ்ட் மரமும் தேவையான மரத்தையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நீ கடந்து போ அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நெகேமியா எழுதுகிற வார்த்தை, என் தேவனுடைய தயவுள்ள கரம்
என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இதே பேட்டர்னை தான் நம்ம எஸ்ராலையும் பார்க்குறோம். இந்த ராஜா எல்லாத்தையும் எனக்கு செஞ்சார். ஏன் தெரியுமா? தேவனுடைய கரம் என் மேலே இருந்துச்சு. இங்கேயும் இந்த ராஜா எனக்கு எல்லாத்தையும் செஞ்சார். ஏன் தெரியுமா? தேவனுடைய கரம் என் மேலே இருந்துச்சு. இன்னும் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுன்னா 9வது வசனத்தை கேட்குறேன். அப்படியே ராஜா, நாங்கள் போகும்போது எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இவர் கேட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் 9வது வசனம் சொல்லுது, அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என் கூட யார் அனுப்பிச்சிருந்தாருன்னா ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸே அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். ராஜா இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். ஒரு ஆள் 2 ஆள் பந்தோபஸ்து இல்லைங்க, ஒரு 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 ட்ரூப். அது எத்தனை பேருன்னு தெரியாது, ஆனால் இட்ஸ் குவைட் சம் ஆஃப் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட். அப்போ ராணுவ சேவைக்காரர் குதிரை வீரரை அனுப்பி வச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் எடுக்கிற முயற்சிக்கும் ராஜாவுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவன் போய் அலங்கத்தை கட்டுறதுனால ராஜாவுக்கு ஏதாவது நன்மையா? இல்லை ஏதாவது ராஜாவுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரப்போதா? இல்லை ஏதாவது கஜானாக்கு எக்ஸ்ட்ரா? இல்லை, எந்த வகையிலையும் பிரயோஜனம் கிடையாது. இது இவனுடைய தனிப்பட்ட ஆசை, தனிப்பட்ட விருப்பம். இவனுடைய தெய்வத்துக்கும் இவனுக்கும் சம்பந்தமான காரியம். ராஜாவுடைய தெய்வத்துக்கும் ராஜாவுடைய நம்பிக்கைக்கும் ராஜாவுடைய கஜானாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் லாபம் இல்லை, செலவு தான் ஜாஸ்தி. ஆனா இங்க ராஜா இல்லப்பா, எனக்கு அது சம்பந்தம் இல்லை, அது ஏன் கடவுளா உங்க கடவுள், இப்படி எந்த டிஸ்பியூட்டுமே இல்லை, எந்த டிஸ்கஷனுமே இல்லை, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. அவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. ஏன் அனுப்பி வச்சாங்க? பாரமுள்ள மனிதனா நெகேமியா இருந்தான். பரிந்து பேசி ஜெபிக்கிற மனிதனா நெகேமியா இருந்தான். அதையும் தாண்டி தேவனுடைய பலத்த கரம் அவன் மேல இருந்தது. கடைசியை பார்க்கும் பொழுது அவன் மனுஷனை நம்பி இல்லை, மனுஷனுக்கு நன்றி சொல்கிறவனா இல்லை. அவன் சொல்லும் பொழுது இது எல்லாத்தையும் எனக்கு செஞ்சதுக்கு காரணம் தேவன்னு சொல்லி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்க்கல, அதிகாரத்தில் அவங்கள வச்சவங்களை அவன் பார்த்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நன்மை செய்து புகழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பாரமுள்ள இருதயம் நமக்கு இருக்கா? பரிந்து பேசக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கா? நாம ராஜாவை நம்பாம ராஜாவை வச்சவங்களை நம்புறோமா? தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கதா? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் பாருங்களேன். அந்த 12வது வசனத்துல அழகா எழுதுறாரு, என் தேவன் என் மனதிலே வைத்ததை அப்படின்னு சொல்றாரு. உங்க மனசுல ஆண்டவர் என்ன பாரத்தை வச்சாரு? இந்த பாரத்தை ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்தாரு. அதனாலதான் உட்கார்ந்து அழுது உபவாசித்து ஜெபித்து விடுகிற காரியத்தை பண்ணான். உங்க இருதயத்துல தேவன் வச்சிருக்கிற பாரம் என்ன? இல்லை இன்னைக்கு நீங்கள் அரசாங்கம் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? உயர்த்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை உங்களுக்கு புகழ்ச்சி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனதில் தேவன் ஏதாவது வச்சிருக்கிறாரா? என்ன பாரம் இருக்குது யோசிங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நெகேமியா மனதிலே நீர் வைத்த அந்த பாரம், என் மனதிலே தேவன் வைத்ததை என்று நெகேமியா சொல்வது போல எங்கள் மனசுலையும் இந்த பாரத்தை வைங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை குறித்த பாரம், அன்றைக்கு அவனுக்கு உம்முடைய நகரத்தை குறித்த ஒரு பாரம் இருந்தது ஆண்டவரே. நகரத்தின் அலங்கத்தை கட்டுவதை குறித்த ஒரு பாரம் இருந்தது. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதை குறித்த ஒரு பாரத்தை எங்கள் இருதயத்தில் நீங்க வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.